பங்குனி உத்திர திருவிழா. பொன்னனையாள் என்ற பக்தைக்கு தரிசன காட்சி தரும் சொக்கநாதர் மீனாட்சி. அழகிய பொன்மயமான ஆலவாய் என்னும் மதுரையெம்பதி திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள மன்னன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அவரை தரிசிக்க வருபவர்களின் துன்பம் நீங்கும் அத்தகைய கருணையாளன் திரு ஆலவாய் சொக்கநாதர். வர பங்குனி உத்திரம் புதன்கிழமையன்று தென்கரையிலிருந்து வடகரையிலுள்ள ஆப்பனூர் என்னும் திருத்தலத்தில் பொன்னனையாள் என்ற பக்தைக்கு தரிசன காட்சி தரும் வகையில் எழுந்தருள்கிறார். நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காம நமக்கு வேண்டியாத சிரிச்சுக்கிட்டே தர சாமிய பார்க்க வந்தாலே போதும், அவர் நம்மள பாத்துக்குவாரு. வரலாறு: மதுரை அருகில் திருப்பூவனம் என்ற ஊர் இருந்தது. இப்போதைய பெயர் திருப்புவனம். இங்குள்ள பூவனநாதர் கோயிலில் கணிகையர் எனப்படும் ஆடல் குலப் பெண்கள் சிவபெருமானை மகிழ்விக்கும் வகையில் நாட்டியாஞ்சலி நடத்தி வந்தனர். இவர்களில் ஒருத்தி பொன்னனையாள். கற்புக்கரசியான இந்த பெண்மணி தினமும் காலையில் தன் தோழிகளின் வீடுகளுக்குச் சென்று அவர்களை எழுப்பிக் கொண்டு வைகையில் சென்று நீராடுவாள். பூவனநாதரை வணங்கி நாட்டியமாடுவாள். பின்னர் தன் இல்லத்திற்குச் சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுவாள். அதன் பிறகே சாப்பிடுவாள். இப்படி தினமும் விரதம் அனுஷ்டித்த பெண் அவள். இந்த பெண்ணின் புகழை பாரோரறிய திருவுளம் கொண்டார் பரம்பொருளான பூவனநாதர். அவள் நடராஜர் சந்நிதி முன்பே நாட்டியமாடுவாள். அப்போது அந்த சிலையை உற்று பார்ப்பாள். என் இறைவா, பக்தர்கள் உன்னை பொன்னே பொருளே என போற்றி மகிழ்கிறார்கள். அந்த பொன்னாலேயே உனக்கு சிலை செய்தால் என்ன என்று வேண்டினாள். தங்கத்தில் சிலை செய்ய வேண்டுமானால் பெரும் பொருள் வேண்டுமே, இதை திரட்டும் சக்தியை தனக்கு தர வேண்டும் என அவள் பிரார்த்தித்தாள். பல நாளாக உருகி உருகி வைத்த இந்த கோரிக்கையை ஏற்க இறைவனும் முடிவு செய்துவிட்டார். ஜடாமுடி தரித்து கமண்டலம் ஜபமாலையுடன் பொன்னனையாளின் வீட்டுக்கு ஒரு துறவி போல் எழுந்தருளினார். அங்கே சில அடியவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இவர் அவளது வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார். பொன்னனையாள் இல்ல சேவகியர் துறவியை இல்லத்துக்குள் வந்து உணவருந்துமாறு வேண்டினர். அவரோ, உங்கள் எஜமானியை வரச் சொல்லுங்கள் என்றார். ஆகட்டும் என்ற அவர்கள் பொன்னனையாளை அழைக்க உள்ளே சென்றனர். தோழிகள் உள்ளே சென்று பொன்னனையாளை அழைத்து வந்தனர். துறவியை வணங்கி எழுந்த அவளிடம், பெண்ணே, உன் மனதில் ஏதோ குறை ஒன்றுள்ளதை இங்கு நுழைந்தவுடனேயே தெரிந்து கொண்டேன். உன் குறையை தீர்த்த பின் நீ சிவனடியார்களுக்கு வழங்கும் அன்னத்தை ஏற்பதே முறையானது. குறையை சொல் என்றார். சுவாமி, நடராஜ பெருமானுக்கு தங்கத்தில் சிலை வடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு எவ்வளவோ செல்வம் வேண்டுமே, அதனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என அஞ்சுகிறேன். இதை தவிர வேறு எந்த குறையும் இல்லை என்றாள் பொன்னனையாள். மகளே, இதற்கா கவலைப்படுகிறாய்? உன் வீட்டிலுள்ள செம்பு, வெள்ளி, பித்தளை, இரும்பு, ஈய பாத்திரங்களையெல்லாம் எடுத்து வா. அவற்றை பொன்னாக மாற்றித் தருகிறேன். அவற்றை உருக்கி நீ சிலை செய்யலாம் என்றார். பொன்னனையாள் இதை நம்புவதா இல்லையா என்ற குழப்பத்திற்கு ஆளானாள். இருப்பினும் அவர் சொன்னதை செய்தாள். அவர் அவற்றில் திருநீறு பூசி, இவற்றை இன்று இரவு முழுவதும் நெருப்பில் வைத்துவிடு என்றார். உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். சுவாமி, தங்கத்தில் சிலை வடித்ததும் தாங்களும் அதனை காண வேண்டாமா? இங்கே சில நாட்கள் தங்குங்களேன் என்றாள். பெண்ணே, நான் மதுரையில்தான் வசிக்கிறேன். என்னை சித்தன் என்பார்கள். நீ பணிகளை முடி, பிறகு எப்போது நினைக்கிறாயோ அப்போது வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். பொன்னனையாள் அவர் சொன்னது போலவே பாத்திரங்களை தீயிலிட்டாள். மறுநாள் அவை பொன்னாக மாறியிருந்தது கண்டு அதிசயப்பட்டாள். வந்தது சாதாரண துறவியல்ல, அந்த ஈசனால்தான் இது முடியும் என பரவசப்பட்டாள். பூவனநாதர் கோயிலில் இருந்த நடராஜரைப் போலவே பொன்னில் சிலை வடித்தாள். துறவியை மனதால் நினைத்தாள். அவரும் அங்கு வந்து சேர்ந்தார். பொற்சிலையை தேரில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து பூவனநாதர் கோயிலில் பிரதிஷ்டை செய்தாள். துறவியை சிவனாகவே போற்றி வணங்கினாள். பலகாலம் பொற்சிலையை வணங்கி இறைவனின் திருவடியை அடைந்தாள்.